ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் மதுரை அண்ட் ஹசிராமாவோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ பாட்டாக போட்டுக்கிட்டே தான். அதில் ஒருத்தர் தலை ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். சரின்னு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட்டை பார்த்தா, தலை நீ ஃபுல் வீடியோ போடுறதுனா உன் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இவர். ப்ரோ கோவப்படாதீங்க, உனக்காகவே இந்த ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன் ப்ரோ. இந்த ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மீதி உள்ள எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதனால யாருமே கோவப்படாத பேசுறதை விட்டுட்டு வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஆத்துல சில்லா கல் எரிஞ்சிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு பையன் விளாண்டுட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி பின்னாடி இருந்து ஒரு கல் வருது. அந்த கல் அசால்ட்டா அந்த ஆத்த கடக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹசிராமா. எய்ம் பண்றதுல இருந்து ஒரு இன்ச்சு முன்னாடி தள்ளி எய்ம் பண்ணு, அப்பதான் உன்னால வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம ஹசிராமா சொல்ல, மதுரை வச்சுக்கவும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரா அப்படின்னு கேட்குறேன். என்னோட நேம் ஹசிராமா, ஆனா என்னோட கடைசி நேம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. நம்ம ஹசிராமாவும் பேர்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மதுரை வச்சுக்கவும் இந்த வாட்டி பாரு நான் எப்படி எறிறேன்னு சொல்லிட்டு ரெடியா மதுரை வச்சுக்கவும் அந்த கல்லு பிடிச்சி தூக்கி எறிகிற ஸ்டைல பார்த்துட்டு நம்ம ஹசிராமா வம்சம் வேந்து போறாரு. அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுரிக்க நிஞ்சா டெக்னிக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மதுரை தூக்கி எறிஞ்ச கல்லு ஆத்த கடக்காது. மதுரைக்கு ஒரே பல்ப் ஆயிரும். உடனே மதுரை நம்ம ஹசிராமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ தான் பின்னாடி இருந்து திசை திருப்பிட்டே, இல்லைன்னா நான் கரெக்டா அந்த ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சிருப்பேன் அப்படின்ற. உடனே நம்ம ஹசிராமாவும் சோகமான மாதிரி ஒரு நடிப்பை போறாரு. நம்ம ஹசிராமா தான் பேட்டரியில் வந்தா தான் வேற மாதிரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சைல்டிஸ்டா ரொம்ப சூப்பரா நடந்துக்குவாரு சின்ன வயசுல. நம்ம ஹசிராமாவும் மதுராவை கலாய்ச்சி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. ஆத்துல இருந்து ஒரு சினோபி மிதந்து வராது. இதை பார்த்து ஹசிராமா குடுகுடுன்னு ஆத்துல நடந்து போறாரு. உடனே மதுரா ஷாக்கா வருது. கண்டிப்பா இவன் சினோபியா தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹசிராமா என்ன சொல்றாருன்னா, இந்த இடம் இன்னும் நேரத்துல போர்க்களமா கூட ஆகலாம், ஏன்னா அது அக்ரோமக்குள்ளான சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் அக்ரோமக்குள்ளான சேர்ந்தவன். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போர்க்களமா கூட மாறலாம். நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து உடனடியாக கிளம்பி ஆகணும்னு சொல்லி மாதராவும் அவரோட நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் நேம் மாதரா. சினேபடி ரூல்ஸ் படி நம்மளோட ஃபேமிலி நேம் லாஸ்ட் நேம் சொல்லக்கூடாது, ஒன்று தெரியுமில அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. செஞ்சுக்ளான உள்ள சினோபி பாதி பேர் பேட்டில் இறந்து போறாங்க. அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்ளான சேர்ந்த 11 வயசு சின்ன பையன் கவராமான்னு ஒரு பையனும் இறந்து போறான். இத்தாமா செஞ்சு, டோபிராமா செஞ்சு, ஹசிராமா செஞ்சு, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவங்க. இந்த 3 பேருமே ஒரு மாதிரி சோகமா இருக்கா. நம்ம ஹசிராமாவோட அப்பா என்ன சொல்றான்னா, சினோபி எனக்குமே அழுவக்கூடாது, இந்த உச்சிகாக்கலான சேர்ந்தவங்களும் அக்ரோமக்குள்ளான சேர்ந்தவங்களுக்குலாம் இறக்கமே இருக்காது, கவராமாவோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லி ஹசிராமா கேட்க, ஹசிராமாவோட அப்பா ஹசிராமாவை அடிக்கிறாரு. அவன் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணல, அவன் போராடி தான் இறந்து போனான் அப்படின்னு சொல்லி ஹசிராமாவும் நம்ம உச்சிகாக்கலான உள்ளவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம், அவங்க பண்ற மாதிரி தானே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சின்ன பையனா இருந்தாலும் ஆயுதம் ஏந்திட்டு அவனும் நம்மளுக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹசிராமா அப்பா சொல்றாரு. உடனே இதை கேட்டு ஹசிராமா கோவப்பட்டுட்டு, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களால தான் எங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இறந்து போறோம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹசிராமா அப்பா ஹசிராமா அடிக்க வர நம்ம டோபிராமாவும் தடுக்கிறாரு. அண்ணன் தம்பி 3 பேரும் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க. டோபிராமா என்ன சொல்றான்னா, பெரியவங்களாம் முட்டாளா இருக்காங்க, 2 கிளான்ல இருக்கவங்களும் பேசி ஒப்பந்தம் பண்ணாதான் இந்த வார்லாம் நடக்காதுன்னு சொல்லி இத்தாம நம்ம கிளான்ல உள்ளவங்களுக்காக நம்ம தான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம டோபிராமா சொல்றாரு, நீ என்ன பெரியவங்களோட இவ்வளவு சூடா இருக்க, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நீ ஒரு நாள் இறந்து போயிடும் சொல்லி அட்வைஸ் பண்றாரு. போக உச்சியா கிளான்ல இருக்கவங்களுக்கும் செஞ்சு கிளான்ல இருக்கவங்களும் சின்னதா ஒரு வார் நடந்திருக்கும் போல. அந்த ஒரு வார்ல நம்ம இத்தாமா தனியாவே மாட்டி உச்சியா கிளான்ல இருக்கவங்களும் சின்ன பையன் கூட பார்க்காம நம்ம இத்தாமாவை போட்டு சொல்றாங்க. அந்த ஒரு பேட்டில் நடந்த இடத்துக்கு நம்ம ஹசிராமா வேகமா ஓடி வந்து பார்க்கறாரு. ஓடி வந்து பார்த்தா நம்ம இத்தாமா இறந்து கிடக்கு. நம்ம ஹசிராமாவால அவன் தம்பி இறந்தது ஏத்துக்கவே முடியல. இத்தாமான்னு சொல்லி கதறி அழுகுறான் நம்ம ஹசிராமா. நாட்கள் போக நம்ம ஹசிராமா அந்த ஒரு ஆத்துக்கிட்ட வந்து சோகமா இருக்கா. நம்ம மதுரா வந்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ தானே ஹசிராமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹசிராமா சோகமாவே இருக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி மதுரா கேட்க, ஒன்னும் இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறாரு நம்ம ஹசிராமா. ஹசிராமாவே அந்த ஒரு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, என் தம்பி இறந்துட்டான்னு சொல்லி மதுரா கிட்டேயும் சொல்றாரு. நம்ம ஹசிராமா மதுரா பார்த்து உனக்கெல்லாம் கூட பிறந்தவங்க இல்லன்னு சொல்லி கேட்க, நம்ம மதுரா என்ன சொல்றாருன்னா, நாங்க 5 பேத்துல ஒருத்தரா இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மதுரா அந்த ஒரு ஃபீலிங்ஸை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. நம்ம மதுரா என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் உள்ளவங்களே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீ தான் ஹசிராமா அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாக நம்ம மதுரா ஹசிராமா 2 பேருமே சேர்ந்து அவங்களோட எதிர்காலத்துக்காக கடுமையா பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹசிராமா என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லா ஜுட்ஸையும் மாஸ்டர் பண்ணணும், அப்பதான் சுத்தி இருக்க எல்லாத்தோட நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே மதுரா வந்துட்டு நான் சுத்தி இருக்க எல்லாத்தோட இப்பே நான் ஸ்ட்ராங் தான்டா அப்படின்னு அடுத்த நாள் ஹசிராமா வேகமா ஓடி வந்துட்டு மதுரா நான் ஒரு புது ஜுட்ஸு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே மதுராவும் என்ன ஜுட்ஸு அதை பண்ணி காட்டுன்னு சொல்றாரு. நம்ம ஹசிராமாவும் சீக்கிரம் தாய் ஜுட்ஸு நிஞ்சுட்ஸு சுரிக்கன் ஜுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொல்றோம். உடனே மதுராவும் ஃபர்ஸ்ட் இது நிஞ்சுட்ஸு கெஞ்சுட்ஸு என்னன்னு தெளிவா சொல்லுடா, அது மட்டும் இல்லாம இதோட பேரு ரொம்ப பெருசா இருக்கு, அதனால என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட் 2 பேத்துக்கும் யார் மலையில ஃபர்ஸ்டா இறந்து சொல்லி போட்டு 2 பேருமே வேகமா ஏறி போறாங்க. ஏறி போய் அந்த ஒரு மலையிலேயே உட்கார்றாங்க. இது எந்த இடம் சொல்லிட்டு ட்ரூ நாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உடனே மாதரா வச்சுக்காவும் என்னோட கூட பிறந்தவங்க இறந்து போயிட்டாங்க, என்னால தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி சோகமா பேசிக்கிட்டு இருக்கா. ஹசிராமா இனி உங்களுக்கு யாரும் கூட பிறந்தவங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, மதுராவும் எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி அவன் சொல்லி பார்த்தீங்கன்னா வாக்குறுதி எடுக்கிறாரு. நம்ம ஹசிராமாவும் எனக்கும் ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி அவன் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த ஒரு மலைக்கிட்ட இருந்து வாக்குறுதி எடுக்கிறான். நம்ம ஹசிராமாவும் நான் முடிவு எடுத்துட்டேன், இந்த இடத்துல ஒரு வில்லேஜ் உருவாக்க போறேன், அந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே அடிச்சுக்காம பாத்துக்க நிஞ்சா அகாடமி கட்டும், அந்த இடத்துல சரியான முறையில கடுமையான பயிற்சியும் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம சரியான தலைவனையுமே தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்றாரு. நம்ம மாத்திரம் அப்படின்னா சரி என்னோட தம்பியுமே அந்த இடத்துல நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. ஹசிராமா நடந்து போற வழியில டோபிராமா வராரு. டோபிராமா வந்துட்டு அப்பா அவங்க தனியா பேசணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹசிராமா அழைச்சிட்டு போறாங்க. ஹசிராமா நீ கொஞ்ச நாள் வெளியே போய் ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்க, நானும் டோபிராமா வச்சு உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, பேசிட்டு இருக்க பையன் யாருன்னு தெரியுமா, அவன் சாதாரண பையன் இல்ல, உச்சியா கிளான சேர்ந்த சாதாரண பையன் கிடையாது, நம்ம கிளான்ல சேர்ந்த பெரியவங்களிலே அவன் போட்டு சொல்லியிருக்கான், பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய
கத்தியோட தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அசிரமும் அப்படி நினைச்சு பார்க்கறாரு. அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. உச்சியாக்கலானும் செஞ்சுக்கலானும் பரம எதிரிங்கன்னு உனக்கு தெரியாதா, நான் உனக்கு ஒரு மிஷின் தரப்போம், எப்பயும் போல அவனை சந்திச்சு அவன் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடானா அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்றாரு. என்னது கொல்லணுமா சொல்லி நம்ம ஆசிரமா உடனே ஷாக் ஆகுறாரு. அப்படியே அடுத்த நாள் நம்ம ஆசிரமாவும் மதுராவும் எப்பயுமே சந்திக்கிற அந்த ஆத்துக்கிட்ட வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே எப்பயும் போல அந்த ஒரு கல் எடுத்து மாத்தி மாத்தி வீசிக்கிறாங்க. அந்த ஒரு கல்லை பார்த்தோன்னா ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அந்த கல்லுல என்ன எழுதிருக்குன்னா ஆசிரமா இங்கிருந்து ஓடின்னு எழுதிருப்பாரு, நம்ம மதுராவும் இங்க ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்க. இதுக்கப்புறம் சுதார்ச்ச மதுரா ஆசிரமா ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிளம்ப பாக்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு பூட்ஸ்மா செஞ்சும் தாஜ்மா வச்சுக்காவும் வந்துடுறாங்க. இவங்க மதுரா ஆசிரமோட ஃபாதர் தான். அந்த இடத்துக்கு டோபிராமாவும் இசுனாவும் கூட நெக்ஸ்ட் அந்த 4 பேத்துக்கும் பயங்கரமான ஒரு அட்டாக் போயிட்டு இருக்கும். இந்த சைடுல இருந்து பயங்கரமா தாக்க, அந்த சைடுல இருந்து பயங்கரமா தாக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பூட்ஸ்மாவும் தாஜ்மாவும் சேர்ந்து அந்த ஒரு அட்டாக் டோபிராமா இசுனாமல நடத்துவாங்க. நெக்ஸ்ட் மதுரா ஆசிரமா ரெண்டு பேருமே கையில வச்சிருந்த கல்ல வச்சு அவங்க தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மதுரா இந்த சைடுல இருந்து என் தம்பி கொண்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம ஆசிரமாவும் என் தம்பி கொண்டா நானும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேத்துக்கான ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. மதுரா இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான்லாம் மறந்துட்டு ஒரு நாள் நம்ம சின்ன பணமா விளையாண்டுட்டோம், இனிமேட்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மதுராவோட அப்பா இந்த சைடு 3 பேர் இருக்கும், அந்த சைடு 3 பேர் இருக்கும், நம்ம பேட்டில் பண்ணா கரெக்டா இருக்கும் சொல்லி அவன் பேட்டில் பண்ணா கண்டிப்பா தோத்துருவோம், ஏன்னா ஆசிரமா என்னோட ஸ்ட்ராங்கான அப்படின்னு சொல்லி உடனே இஸ்னா ஷாக் ஆகும். என்னது அண்ணா உங்களோட ஸ்ட்ராங்கானவனா அப்படின்னு சொல்லி மதுரா ஆசிரமா கிட்ட சொல்றாரு. நீ செஞ்சு கிளான சேர்ந்தவே நான் உச்சியா கிளான சேர்ந்துவேன், ரெண்டு கிளான்ல இருக்கவங்களும் நம்ம 2 பேர் தம்பியை போட்டு தள்ளிடுறோம். ஃபுல் நேம் என்னன்னு கேட்டில மதுரா உச்சியான்னு சொல்றாரு. அவர் கண்ணில் அப்பதான் சரிங்க நான் செஞ்சு கிளான்ல இருக்கவங்களும் சரி உச்சியா கிளான்ல இருக்கவங்களும் சரி அவங்க 2 பேருக்கான போராட்டம் ஒவ்வொரு நாளுக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த 2 சைடுல இருந்துமே அந்த ஒரு போராட்டம்ன்றது நிக்கவே இல்லை. 2 பேருமே தலைவனா மாறினாங்க. மதுரா உச்சியா கிளான் தலைவனாவும் ஹசிராமா செஞ்சு கிளான் தலைவனாவும் மாறினாங்க. மறுபடியும் அந்த 2 கிளான்ல இருக்கவங்களுக்கும் ஒரு வார் நடந்துச்சு. அந்த ஒரு வார்ல 2 சைடுல இருந்து ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம மதுரா ஹசிராமா 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம டோபிராமாவும் இசுனாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இசுனா சரிங்கன் மூலமா டோபிராமா அட்டாக் பண்ணி அது மட்டும் இல்லாம ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு யூஸ் பண்றாங்க. டோபிராமாவும் வாட்டர் ஸ்டைல் மூலமா அந்த ஒரு ஜுட்ஸுவை பிளாக் பண்றாங்க. அந்த ஃபயர் பாலையும் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து புகை மூலமா நம்ம டோபிராமா அவருக்கு சாதமா யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுல இருந்து சுரிக்கனை தூக்கி எறியவும் இத பார்த்தா இசுனா யாரா இவன் சரிங்கன்னு வச்சிருக்க முன்னாடி இந்த ஒரு ஜுட்ஸ்லாம் யூஸ்லெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டோபிராமா பத்தி தெரியல. இசுனா அந்த இருக்குனால நம்ம டோபிராமாவோட மார்க் இருக்கும், அதை வச்சு ஃப்ளையிங் ரேஷன் மூலமா அட்டாக் பண்றாரு. அவ்வளவுதான் இசுனா அந்த இடத்துல விழுவா நம்ம மதுரா வேகமா வந்து ஒரு தம்பியை ஹோல்ட் பண்றாரு. ஹசிராமா மதுரா கிட்ட சொல்றாரு, என்ன எதிர்த்து உன்னால ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. செஞ்சு கிளானும் சரி உச்சியா கிளானும் சரி 2 கிளானுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கிளான் தான். 2 கிளானுக்கு உங்களை ஒன்னு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹசிராமா சொல்ல மதுரா உச்சியாவும் கிட்டத்தட்ட ஒத்துக்க போயிருவாரு. ஆனா நம்ம இசுனா அவசரப்படாதனா அவங்களாம் துரோகிங்க, உச்சியா கிளான்ல சேர்ந்த பல பேர் அவங்க கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதுரா ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பாக்குறாரு. மதுரா அந்த இடத்துல ஸ்மோக் பாம்பை தூக்கி போட்டுட்டு இசுனாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அங்க மீதி இருந்த உச்சியா கிளான்ல சேர்ந்த மெம்பர்லாம் நம்ம ஹசிராமா கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. மதுராவோட பிரதர் இசுனாவுமே அன்னைக்கு இறந்து போறாரு. அதனால நம்ம மதுராக்கு இன்டர்னல் மங்கேக்கும் சரிங்க நவைக்காவுது. நெக்ஸ்ட் மீண்டுமே உச்சியா கிளான்ல சேர்ந்தவங்களுக்கும் செஞ்சு கிளான்ல சேர்ந்தவங்களுக்கும் ஒரு வார் நடக்குது. ஹசிராமா வாரெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த ஃபைட்லாம் வேணாம்னு சொல்லி மதுராக்கு ஏகப்பட்ட லெட்டர் எழுதிருப்பாரு. டோபிராமா இசுனாக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இசுனா அன்னைக்கே இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. மதுரா உச்சியா கிளான்ல இருக்கவங்கலாம் சேவ் பண்ணணும்னா ஒரே வழி அந்த வாரம் ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹசிராமா சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம மதுரா எதையுமே சொல்லல. உடனே பாத்தீங்கன்னா சுசனா அட்டெண்ட் பண்றாரு. மதுரா நானா இந்த சைடுல இருந்து சுசனா கிரியேட் பண்ண அந்த சைடுல நம்ம ஹசிராமா வுட் ஸ்டைல்ல லீஃப் ஃபாரஸ்ட் ப்ளூன்னு ஜுட்ஸு கிரியேட் பண்றாரு. ஹசிராமா அந்த வுட் ஸ்டைல் வச்சு மதுரா உச்சியாவோட சுசனாவை புதைச்சு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வேர்ல இருந்து ஆக்ஷன் கேஸையுமே ரிலீஸ் பண்றாரு. நம்ம ஹசிராமா மதுரா கிட்ட சொல்றாரு, நம்ம சண்டை போறதெல்லாம் மீனிங்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹசிராவோட டெத் என்ன மீனிங்லெஸ், அவனை நீங்க தான்டா கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கோவமா வராரு. நம்ம மதுரா வச்சுக்கா நீங்க தான்டா அவனை கொண்டீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்க இருக்க எல்லா இடமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. நம்ம டோபிராமாவும் என்னடா அதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்ததான் தெரியுது நம்ம மதுரா பர்ஃபெக்ட் சுசனாவும் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹசிராமா என்ன பண்றாருன்னா சரி இது மேல விட்டா வேலைக்கு ஆகுது உட்கோலம் ஜுட்ஸ்னு உருவாக்குறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஜெயின் ஃபார்ம்ல அப்படியே அந்த உட்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி வருது. 2 பேருமே மாத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்க நெக்ஸ்ட் நம்ம ஹசிராமா அவர் வச்சிருக்க உட்டெல்லாம் அப்படியே மதுரா மேல ரிலீஸ் பண்றாரு. மதுரா என்ன பாத்தீங்கன்னா அந்த சுசனா மூலமா அதை பிடிச்சி சுத்தி எரிஞ்சிடறாரு. மதுரா ஹசிராமாக்குள்ள ரெடி ஆயிட்டாரு. அந்த சுசனால வந்து ஒரு வாழையுமே எடுக்கிறாரு. இதை பார்த்து ஹசிராமா டே நம்ம 2 பேரும் சைல்ட்ஹுட்ல ஒண்ணா இருந்தோம், அது மட்டும் இல்லாம 2 பேரும் ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மதுரா வச்சுக்கா நீ ஒண்ணுமே அந்த சைல்ட்ஹுட் நடந்ததை சொல்லிட்டு இருக்காது, அதனால என்னோட எமோஷனை எப்பவுமே வெளியே காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிற ஹசிராமாக்குள்ள. அப்புறம் என்ன 2 பேருமே மதுரா ஹசிராமன் 2 பேருமே ஆக்ரோஷமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு இடமே அப்படியே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அங்க என்ன நடந்துச்சு சொல்லி யாருக்குமே தெரியல. அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்செல்லாம் குறைய நம்ம மதுரா வச்சுக்கா ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹசிராமா செஞ்சுக்கிட்ட தோத்து தரையில விழுந்திருக்காரு. டோபிராமா மதுராவுக்குள்ள வாள் எடுக்க இதை பார்த்து ஹசிராமா வாழை ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு. டோபிராமா மதுரா வச்சு மேல யார் கையுமே படக்கூடாது அப்படின்றாரு. நம்ம மதுரா வச்சு ஹசிராமா கிட்ட சொல்றாரு, ஹசிராமா என்ன உன் கையால கொண்டு அதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹசிராமா தற்பரமா பேசுறதை விட உன்னை கொல்றது என்னோட நோக்கம் இல்லை, அவனை கொண்டா இந்த ஒரு வாரம் நடந்துகிட்டே தான் இருக்கும், உச்சிய கிளான சேர்ந்தவன் என்ன கொள்ள வந்துகிட்டே தான் இருப்பாங்க, அதனால இந்த ஒரு வாரம் நிப்பாட்டிடுவோம், உன்னை நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா, நம்மளாம் ஒன்னா நம்மளோட கனவுலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு மதுரா நான் இனிமேட்டு ப்ரொடெக்ட் பண்ண என்னோட தம்பியுமே இல்லை, அது மட்டும் இல்லாம என்னால உங்களால நம்ப முடியாது அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹசிராமா நீ என்ன நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் என்ன சொன்னாலும் பண்றேன் அப்படின்றாரு. அதுக்கு மதுரா வச்சுக்க உன்னோட தம்பி டோபிராமாவை அது மாதிரி சொல்றாரு. உடனே டோபிராமா அவன் சொல்றது கேட்டு என்ன கொல்ல போறியா, அவன் வார்த்தை கேட்காத, அவன் வார்த்தை அசிங்கமானது அப்படின்னு ஹசிராமா முடிவு எடுத்துறாரு. என்னால என் தம்பியை கொல்ல முடியாது, நானே கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குணா எடுக்கிறாரு. டோபிராமா நான் சொல்றது கேளு, இனிமேட்டு நான் இறந்ததுக்கு அப்புறம் உச்சியா கிளானுக்கும் செஞ்சு கிளானுக்கும் போரே வரக்கூடாது அப்படின்ற ஹசிராமா அவரை தற்கொலை பண்ணிக்க ரெடி ஆயிட்டாரு. ஒரு நிமிஷம் அவரோட பழைய நினைவுகள்லாம் நினைச்சு பாக்குறாரு. அழுதுகிட்டே குணாயை வச்சு குத்த போகும்போது நம்ம மதுரா தடுத்துருவாரு, உன்னோட வார்த்தை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன செஞ்சு கிளான் இருக்கவங்களும் உச்சியா கிளான் இருக்கவங்களும் ஒன்னு செஞ்சுருவாங்க. உச்சியா கிளான் செஞ்சு கிளான் எல்லா மக்களும் முன்னாடி மதுரா ஹசிராமும் கை கொடுத்துவாங்க. அவன் நினைச்ச மாதிரி அந்த ஒரு வில்லேஜுமே கட்ட ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்க எல்லா மக்களுமே போர்லாம் இல்லாம
சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. ஹசிராமா அந்த சைடு நடந்து போக அங்க இருக்க எல்லா மக்களுமே ஹசிராமாக்கு மரியாதை செலுத்துறாங்க. அந்த இடத்துக்கு மாதராமே வராங்க. 2 பேர் சேர்ந்து நடந்து போக அங்க ஒரு சின்ன பொண்ணு தடுக்கி விழுந்து ஓடி போய் நம்ம மாதராவை தூக்குறாரு. மாதராவை பார்த்தோம் அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்குது. உடனே ஹசிராமா வந்து அந்த கையில வச்சிருக்க பூவை கொடுக்குறாரு சிரிச்சுக்கிட்டே. நம்ம ஹசிராமா மாதரா கிட்ட சொல்றாரு, இந்த இடம் ஞாபகம் இருக்கா, அந்த இடத்துல உட்காந்து நம்ம 2 பேரோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. நான் உன்னை ஹொக்காகவே தேர்ந்தெடுக்க போறேன். உனக்கு தான் அண்ணன் தம்பி யாருமே இல்லையே, நீ இனிமேல் இந்த கிளான்ல இருக்க எல்லாத்தையுமே அண்ணன் தம்பியா தான் பார்க்கணும், நீ தான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹசிராமா மாதரா கிட்ட கேட்கறாரு, இந்த வில்லேஜுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மாதரா வில்லேஜ் ஆஃப் ஹிடன் லீஃப் அப்படின்னு சொல்லி அந்த இலையை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. நம்ம ஹசிராமா தலையை கீழே குனிக்கிறாரு, என்னடா நேம் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஹசிராமா மாதரா கிட்ட சொல்றாரு, ஹொக்காகேனா சாதாரண பொறுப்பு இல்ல, எல்லாத்தோடவும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சின்சியரா வேலை பார்க்கணும், ஊருக்கு ஒரு பிரச்சனை வராம பார்த்துக்கிறது ஹொக்காகேயோட வேலை தான். அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம நிக்கிறது கீழே ஹொக்காகேயோட ஃபேஸையுமே மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாதரா உன்னோட ஃபேஸை மார்க் பண்ணணும்னா கொஞ்சம் ஆல்டரேட் பண்ணணும், உன்னோட ஃபேஸ் சிரிச்ச மாதிரி ஆக்கணும்னு சொல்லி அதுக்கு மாதரா உன்னோட சோகமான ஃபேஸுக்கு என்னோட ஃபேஸ் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்றாரு மாதரா. அந்த இடத்துக்கு டோபிராமா வராரு. இந்த இடத்துல என்னடா பண்றீங்க, இந்த ஃபியூடல் லார்ட்ஸ்ல அவனை கொஞ்சம் நேரம் வராங்கன்னு சொல்லி ஹசிராமா கூப்பிடுறாங்க. நம்ம மாதரா வச்சுக்காவும் டோபிராமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. மாதரா ஹொக்காகே போறீங்களா, உச்சியாலாம் பத்தி ஒரு வதந்திலாம் கேள்விப்பட்டது இல்லையா, அவங்களுக்கு சரியான ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவங்களை யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, நல்ல ஐடியாவா இருக்காது டோபிராமா சொல்ல. நம்ம ஹசிராமா உடனே அந்த இடத்துல இருந்து பேச்ச மாத்துறாரு. டோபிராமா பேச்ச மாத்தாதீங்க, இனிமேட்டு ஜனநாயக படி தான் ஹொக்காகே எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சட்டத்தைப்படி நம்மளோட ஹசிராமா தான் ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவா ஆகுறாரு. நெக்ஸ்ட் நம்ம மாதரா உச்சியா ஸ்டோன் டேப்லெட்டை பத்தி நம்ம ஹசிராமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹசிராமாவும் டோபிராமா விட்டு தள்ளி எனக்கு பிரதரா இருந்து இங்க இருக்க எனக்கு அப்புறம் எல்லா வேலையுமே நீ தான் பாத்துக்கோ, உன்னை வேணா நான் செகண்ட் ஹொக்காகேவா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு மாதரா சொல்றாரு, டோபிராமா தான் செகண்ட் ஹொக்காகே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. நினைச்சுன்னா உச்சியா கிளானுக்கும் நீதியே இல்லாம போயிடும், நான் உச்சியா கிளானுக்குலாம் சொன்னேன் தனியா போயிடலான்னு, ஆனா யாருமே நான் சொல்றதை கேட்கற மாதிரி இல்ல, நான் இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ட்ரூ ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன், இனிமேட்டு உனக்கு எதிர்த்து கூட நான் போராடலாம் அப்படின்றாரு மாதரா. ஹசிராமா எனக்கு கீழே இருந்து பிரதரா எல்லாமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மாதராவும் என்னோட ட்ரீம் தான் முக்கியம், நான் இந்த இடத்துல இருந்து போறேன்னு சொல்லிட்டு மாதராவும் அந்த இடத்துல இருந்து வெளியே போறோம். மாதரா வச்சும் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வெளியேறாரு. நம்ம ஹசிராமாவும் மாதராவும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நெக்ஸ்ட் சுத்தி இருக்க எல்லா வில்லேஜுமே சரி, ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தலைவனை தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொரு பேர்ல ஹொக்காகே, காசுகாகே, மிசுகாகே, ரைக்காகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவனை தேர்ந்தெடுத்தாங்க. லீஃப் வில்லேஜ்லயும் நிஞ்சா அகாடமி உருவாக்கப்பட்டுச்சாங்க, யார் வேணா வந்து படிச்சுக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். மாதரா வச்சுக்காவும் ரிட்டர்ன் வராரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மாலாம் இல்ல, லீஃப் வில்லேஜ் அழிக்கிறதுக்காக. ஹசிராமா டே நம்ம உருவாக்குனதாண்டா இந்த வில்லேஜ், இது நீனே அழிச்சுனா உனக்கு தாண்டா கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி மாதரா எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. 9 குராமாக்கும் சுசுனாவை போட்டு கூட்டி வந்திருப்பாரு. ஹசிராமாவும் உன வில்லேஜ் ஒன்னா யாரா இருந்தாலும் சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு சேஜ் ஆட் எடுக்கிறாரு. உட் ரிலீஸ் 1000 ஹேண்டை ரிலீஸ் பண்றாரு. அதை வச்சு மாதராவோட சுசுனாவை வந்து பாத்தீங்கன்னா நொறுக்கி எடுக்கிறாரு நம்ம ஹசிராமா. அந்த ஸ்டாச்சுல இருக்க கையை வச்சு நம்ம மாதரா வச்சிருக்க 9 டைலையுமே பிடிக்காரு, பிடிச்சி அதுவும் நம்ம மாதரா கண்ட்ரோல்ல இருந்து வெளியவுமே கொண்டு வர்றாரு நம்ம ஹசிராமா. அந்த ஒரு அட்டாக்ல நம்ம ஹசிராமா என்னன்னா கீழே விழுந்துறாரு. மாதரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு. நம்ம மாதரா ஹசிராமா கிட்ட சொல்றாரு, ஹசிராமா முன்னாடி மாதிரி இல்ல, நீ வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன், நான் ஒன்னும் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுகிட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு. நம்ம ஹசிராமாவும் அவரோட பாஸ்ட் லைஃப் ஒரு வாட்டி நினைச்சு பாக்குறாரு. மாதரா கூட இருந்தது விளையாண்டது எல்லாமே அவ்வளவுதான். ஹசிராமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழை வச்சு மாதராவை பின்னாடி போட்டு தள்ளாரு. எப்படா போட்டு தள்ளாருன்னு மாதராவை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹசிராமா கீழே விழுந்தது உண்மையான ஹசிராமா இல்ல, ஹசிராமாவோட உட் க்ளோன் மட்டும் தான். ஹசிராமா மாதரா கிட்ட சொல்றாரு, இந்த லீஃப் வில்லேஜுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாதுகாப்பேன், அது வந்து என்னோட தம்பி மூலமா வந்தாலும் சரி, என் குடும்பத்து மூலமா வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் பாதுகாப்பேன். திரும்பிட்டாலே அவன் எதிரி தான், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன், அது மாதிரி சொல்றாரு நம்ம ஹசிராமா. மாதரா வச்சு ஹசிராமா கிட்ட 2வது முறையா தோல்வி அடைகிறாரு. மாதராவும் ஹசிராமா பார்த்துட்டு நீ ரொம்பவே மாறிட்டு அப்படின்றாரு. இதுதான் மாதரா ஹசிராமாவோட ட்ரூ லைஃப் ஸ்டோரி. மாதரா என்ன ஆனாரு, லீஃப் வில்லேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும், மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.